ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் சில டாபிக் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது மணி பெய்டு பை த பாரோவர் டு த லெண்டர் ஃபார் த யூஸ் ஆஃப் மணி லெண்ட். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 1000 rupees கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நம்ம சில அமௌண்ட் வந்து வட்டி போட்டு கொடுக்கணும். வட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். கொஞ்சோண்டு அமௌண்ட் வந்து சேர்த்து நம்ம வந்து கொடுக்கணும். இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோன்னு நம்ம பேசி வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம அந்த கொடுக்கணும், சேர்த்து கொடுக்கணும். அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். இது தெரியாதவங்க மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டோம். இப்போ எல்லார் வீட்லேயுமே இஎம்ஐலாம் போயிட்டு தான் இருக்குது. மேபி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ், என் ஃபாதர் மதர் கூட வாங்கியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டாபிக்ல போகலாம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து சம் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து அந்த இவ்வளோ இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறோன்னு வச்சுங்க, அதில் சம் வந்து சேஞ்சே ஆகாது, சேம் அமௌண்ட்டு தான் இருக்குது. ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 10,000 வாங்குறோன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வாங்கியிருக்கோமோ அதை வந்து அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த வட்டியை வந்து பே பண்ணாலே போதும். அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி, அதையும் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணால் அது போதும். அதுதான் வந்து என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தமிழில் தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டிவைடட் பை 100. இதில் பி என்னங்கன்னா பிரின்சிபல் அல்லாட்டி சம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 10,000 கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த 10,000 தான் பின்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து டி, டைம் பீரியட். ஒரு 2 இயர்ஸ்க்கு தான், 2 இயர்ஸ்க்கு வாங்குறோம் இல்லை 3 இயர்ஸ்க்கு வாங்குறோன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து டி, டைம் பீரியட். அடுத்து ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2%, 4%ன்னு சொல்லுவாங்கள்ல வட்டி, அதுதான் வந்து ஆர். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுலேருந்து பியை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? பிரின்சிபலில் எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை டி பை ஆர்னு ரைட் பண்ணலாமா? அதே மாதிரி இதுலேருந்து டி எப்படி ரைட் பண்ணலாம்? எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பிஆர்னு ரைட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் ஆர் எப்படி ரைட் பண்ணலாம்? ஆர் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பிடி. இப்படி ரைட் பண்ணலாமா? ஓகே. அமௌண்ட்டுங்கிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரின்சிபல்ங்கிற இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டாக திருப்பி கொடுக்க போகிறது. ஓகேவா? பிரின்சிபல்ங்கிறது அவங்க கொடுத்த கடன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு வந்துருக்குள்ள, அது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் அமௌண்ட்டு. இதுதான் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாங்கும் பொழுது நம்ம திருப்பி பே பண்ணுறது. அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு தானே சேர்த்து கொடுப்போம். அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோக்கு கடன் வாங்கணும் ப்ளஸ் அதுக்கு வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி, அது ரெண்டையும் சேர்த்து தானே நம்ம கொடுப்போம். அதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகேவா? அமௌண்ட்டு எப்படி எழுதலாம்? பிஏ பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும்? பிடிஆர் பை 100ன்னு தெரியுமா? அப்போ அதை பிடிஆர் பை 100 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதில் பிஏ காமனாக வெளில எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும்? இந்த 100 வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ 100 ப்ளஸ் பிஏ வெளில எடுத்தாச்சு. ஸோ டிஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு அமௌண்ட். ஓகேவா? அமௌண்ட்டை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இஃப் பிரின்சிபல் இப்போ வந்து அமௌண்ட்டு நம்ம வாங்குற அமௌண்ட்டு வந்து 100 rupeesனு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் வந்து 100 rupeesனா எஸ்ஐ என்னவா இருக்குன்னா ஆர்டி, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் பீரியட். எப்படின்னா இப்போ இங்கே 100 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா பிக்கு பதிலாக? அப்போ 100 × 100 கேன்சல் ஆகிடும். அப்போ எஸ்ஐங்கிறது டேரெக்டாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆர்டி இல்லாட்டி டிஆர் ஏதோ ஒன்று. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் பி ஈக்குவல் டு 100 தென் எஸ்ஐ ஈக்குவல் டு ஆர்டி. ஓகேவா? சரி, ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Find the simple interest on 7,500 in 4 years at 15% per annum. இதில் வந்து ஆர் எவ்வளோ? 15%. டி எவ்வளோ? 4 years. பி எவ்வளோ? 7,500. என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இதான் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் பை 100. அப்போ பி என்ன? 7,500 இன்ட்டு டி என்ன? 4 இன்ட்டு 15. ஓகேவா? டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகிடும்.
4 15s are என்னது நம்மளுக்கு 60. அப்போ 6 into 75 போடுங்க. 75 into 60. 6 5s are 30, 3, 6 7s are 42 plus 3 45. இந்த 0 இங்கே போட்டுக்குங்க. அப்போ 4500. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி. இல்லை ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடலான்னா இது ஷார்ட்கட். ஓகேவா? பீன்னு இது அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை பீன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு எஸ்ஐ இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே சொல்லியிருந்தோம்ல பி வந்து 100 இருந்துச்சுன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு ஆர்டின்னு இருக்குள்ள இதை யூஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறோம். இப்போ பியை வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. எஸ்ஐங்கிறது ஆர்டின்னு சொல்லியிருந்தோமா, ஆர் எவ்வளோ 15, டி எவ்வளோ 4, அப்போ 15 4s are 60. இதை இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 7500. அப்படின்னா எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ 0 0 வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அகைன் வந்து 75 into 60 எவ்வளோ 4500. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கே பிரின்சிபல் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இது மாதிரி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே. இப்போ செகண்ட் சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன் வாட் சம் ஆஃப் மணி வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி 1400 2400 இன் டி கொடுத்துட்டாங்க இவ்வளோ அட் 12%, ஆர் கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு சம் தான் கேட்குறாங்க. இது வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதே மாதிரி எழுதலாமா? பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி வச்சு எழுதலாமா? இப்போ பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஏ ஃபஸ்ட்டு 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது ஆர்டி. இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை வந்து இது பண்ண என்ன கிடைக்கும் 2 2s are 4, 4 + 1 5, 5/2 கிடைக்குமா? 5/2 இன்ட்டு ஆர் எவ்வளோ 12. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 6 2s are 12 ஈக்குவல் டு 6 5s are 30. அப்போ நம்மளுக்கு இது என்ன கிடைக்குது 30 கிடைக்குது. அடுத்து இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2400. நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்க, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். செகண்ட் ப்ராப்ளமில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகேவா? இதை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் கிட்ட வந்துடும். மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க வாட் சம்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பிஏ வந்து பிரின்சிபல்னு சொல்லலாம், இல்லை சம்னு சொல்லலாமா? இப்போ சம்மு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 8 3s are 24. இங்கே 2 0 இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 800 into 10 என்ன 8000. அப்போ என்ன ஆன்சர் 8000 வரும். இது ஆக்சுவலாக எப்படி பண்ணுவோம், டாப் டவுனில் இருந்துச்சுன்னா வந்து கிராஸ் பண்ணுவோம், சைடு டு சைடு கிராஸ் பண்ணுவோம், அதாவது டிவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிராஸில் இருக்கிறத மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 டிவைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 3 1s are 3, டாப் டு பாட்டம்னாலும் வந்து என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். ஸோ 3 1s are 3, 8 3s are 24, ரிமைனிங் 2 0 இருக்குது, அதை கீழே எடுத்து வச்சுக்கிறோம். 800 into 10 8000. ஓகேவா? இப்படி கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. The SI on SI means simple interest on 6400 at 12 1/2% per annum is 2000. அப்போ இது பிரின்சிபல், இது வந்து 6% கொடுத்துருக்கிறது 6, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னா இவ்வளோ சேர்க்காங்க. அப்போ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த பீரியட், டி தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு டீக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பிஆர். ஓகேவா? அப்போ எஸ்ஐ எவ்வளோ நம்மளுக்கு 2000 இன்ட்டு 100 டிவைடட் பை இங்கே எவ்வளோ இருக்குது பிரின்சிபல் வந்து 6400 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 12 2s are 24, 24 + 1 25/2. அதை இப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 0 வந்து கேன்சல் ஆகிடும். 25 1s are 25, 25 4s are 100. Again
இப்போ இங்கே இருக்க 2 வந்து என்ன ஆகிடும், மேலே போயிடுமா? அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 4 டேபிளில் பண்ணலாம். 5 4s are 20, 16 4s are நம்மளுக்கு வந்து 64. ஓகேவா? அப்போ என்ன நம்மளுக்கு வேல்யூ இருக்குது? இங்கே வந்து 5 4s are 20. இந்த 2 வந்து மேலே போய்டும். ஓகேவா? 5 into 4 divided by 6 into 1/2ன்னு இருக்கா? இப்போ இதையே கேன்சல் பண்ணுங்கள். இது என்ன ஆகிடும்? 8 ஆகிடுமா? இப்போ இதையே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 5/2. இதை வேறு எப்படி எழுதலாம் நம்ம? 2 1s are 2 2s are 4, remaining 1/2. இப்படி எழுதலாமா? 2 2s are 4, 4 plus 1 5/2 வந்துருச்சா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 2 1/2 இயர்ஸ். இதான் டீயோட வேல்யூ. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து, Bhaskar took a loan of 12,000 at 12% per annum. இது ஆர் கிடைச்சிச்சு. ஃபைண்ட் த அமௌண்ட், நம்மளுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க. டு ராகுல் ஆஃப்டர் 3 years அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டி வந்து நம்மளுக்கு 3 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ பின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? P/I தெரியுமா? அப்போ பியை வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ என்ன கிடைக்கும்? 100 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? பி வந்து 100 இருக்கும் பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னமோ நம்ம வந்து டிஐயும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணிப்போமா? அப்போ 12 3s are 36 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 136. இப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 136. ஓகேவா? நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 12,000. அப்போ என்ன அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? புரியுதா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பியை வந்து 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பி ப்ளஸ் ஐ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் ஐன்னு வச்சுருக்கேன். பி ப்ளஸ் ஐ. ஓகேவா? இப்போ பியை நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறதால 100 ப்ளஸ் பி வந்து 100 இருக்கும்பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? டிஆர். அப்போ டிஐயும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 12 3s are 36. அப்போ 100 + 36 136. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 0 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 136 into 12. 12 remaining 1, 2 3s are 6 7 2. அகெயின் வந்து அது 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால அதான் கிடைக்கும். 13 remaining 1 6 1. இங்கே ஒரு 0 இருக்கா? ஸோ அந்த 0 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 16,320 கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? முன்னாடி நம்ம பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துருப்போம். பிரின்சிபல் 100 இருக்கும்பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஆர். ஓகேவா? டிஐயும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பி ப்ளஸ் ஐங்கிறதுனால அதை ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து இது பண்ணி கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகேவா? அடுத்து த எஸ்ஐ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 in 4 years 3 months. ஓகேவா? இஸ் இது அப்போ வந்து பி, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000னா 5,000க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரின்சிபல், இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து ஆர் கேட்குறாங்க. அப்போ ஆருக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பிடி. எஸ்ஐ என்னது நம்மளுக்கு? 4,250 இன்ட்டு 100 divided by P வந்து 5,000 into T வந்து எவ்வளோ? 4 years 3 months. நம்ம எப்பயுமே Tயை வந்து இயர்ஸ்லேயே தான் வச்சுக்கணும். அப்போது 4, இதை இப்போ 3 months இயரில் எப்படி மாற்றலாம்? 3 divided by 12 போடலாமா? ஓகேவா? 4 years அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இது 3 monthsங்கிறதுனால 3/12. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 1s are 3, 3 4s are 12.
இது எப்படி இருக்குது ஆக்சுவலாக 4 4s are 16, 16 plus 1 17/4ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போது 4250 into 100 divided by 5000 into 17/4. ஓகேவா? இப்படி தான் இருக்குது. கேன்சல் பண்ணுங்கள். 20 வந்து கேன்சல் ஆகிடும். அகெயின் வந்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 5 1s are 5, 8 5s are 40, remaining to 5 5s are 25. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து இப்போ 85 into 4 divided by 17 வந்துருமா? இப்போ இதை இது பண்ண கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17 1s are 17, 17 5s are 85. ஓகேவா? அப்போ 5 4s are 20. ஆன்சர் என்ன? 20. ஆப்ஷன் 4 தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போது the simple interest on 6,000 in 3 years 4 months is 3,000. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது பிரின்சிபல், இது டைமு. நம்மளுக்கு ஆர் தான் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் போடணும். போட்டுட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 1800 அட் ஆர் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ட் இஸ் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் த பீரியட் கேட்குறாங்க. இங்கே டைம் கேட்குறாங்க. அப்போ டைமுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணி போட்டுட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸு இல்லாட்டி வந்து ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.